வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு இல்லாமலே ஏடிஎம்ல இருந்து நம்ம பணத்தை எப்படிக்கிறது மொபைல் ஆப் மூலியமா, அதை யோனா யோனா கேஷ் என்ற ஆப் மூலியமா நம்ம எப்படி பணத்தை எடுக்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஏடிஎம் கார்டை எங்கேயோ மறந்து வச்சிட்டாலோ, வீட்டுல எங்கேயோ மறந்து வச்சிட்டாலோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இருக்கிற ஆண்ட்ராய்டு செல்லு மூலியமா அதுல அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பின்ன ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்று முதல் ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கலாம். ஏடிஎம் கார்டு இல்லாமல் பண பரிவர்த்தனை செய்யும் புதிய சேவையை பாரத ஸ்டேட் வங்கி இன்று இந்தியாவில் அறிமுகம் செய்து உள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி தான் இப்போ ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனை. இதன்படி இனி ஸ்டேட் பேங்க் பயனாளர்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து ஸ்டேட் பேங்க் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் பேங்க் உள்ள அக்கௌண்ட் உள்ள இருக்கும்போது இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏடிஎம் கார்டு இல்லா பரிவர்த்தனை சேவை. சிப் இல்லாத ஸ்மார்ட் ஏடிஎம் கார்டுகளை மார்ச் இறுதிக்கு பின் பயன்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைவரும் சிப் உள்ள ஏடிஎம் கார்டுகளை வாங்க அலைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பாரத ஸ்டேட் வங்கி ஒரு படி முன்னேறி கார்டு இல்லா பரிவர்த்தனை சேவையை தனது பயனர்களுக்கு அறிமுகம் செய்துள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து போன வருஷம் அதாவது டிசம்பர் 8 இந்த பழைய ஏடிஎம் கார்டுலாம் செல்லாது, சிப்பு வச்சுள்ள கார்டு மட்டும்தான் செல்லுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த கார்டு ஒரு சில கிடைக்காத பட்சத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து புதிய ஒரு முறையை வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏடிஎம் கார்டு இல்லாமலே பணம் எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோனோ டிஜிட்டல் பேங்கிங். எஸ்பிஐ யோனோ என்ற டிஜிட்டல் பேங்கிங் சேவையை பாரத ஸ்டேட் வங்கி கடந்த 2017 ஆண்டில் அறிமுகம் செய்தது. யோனா கேஷ் என்ற புதிய மொபைல் செயலியை பயன்படுத்தி இனிமேல் பயனர்கள் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. யோனா கேஷ் என்ற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் நீங்க யோனா கேஷ் அடிச்சீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலியமா நீங்க வந்து பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். இந்த யோனா கேஷ் சேவையை 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் முறைப்படி செயல்படுகிறது. இதனால் பயனர்களுக்கு ஸ்கிம்மிங் மற்றும் குளோனிங் ஆபத்துகளிலிருந்து சிக்காமல் பாதுகாப்பாக பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. அதாவது 2 ஆதென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 செக்யூரிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப செக்யூரிட்டியானது, ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ அதனால நீங்க பயன்படுத்துறது வந்து இதனால நம்ம பணம் பிரச்சனை வரும் முன்னாடி எல்லாம் இந்த பிரச்சனை வராது. ரொம்பவே சேஃப்டியானது கூட. அதுதான் இந்த ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு 16,500 ஏடிஎம் மையங்களில் அறிமுகம். இந்த யோனா கேஷ்ன்றது பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுக்கும் பாத்தீங்கன்னா 16,500 ஏடிஎம்களை முதல்ல அறிமுகம் செஞ்சிருக்காங்க. நம்ம போக போக கொஞ்சமா அறிமுகம் செஞ்சுட்டு வருவாங்க. இந்த புதிய யோனா கேஷ் செயலியை உங்க மொபைலில் பயன்படுத்தி ஏடிஎம் கார்டு இல்லாமல் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டுகளில் இருந்து பணம் எடுத்துக் கொள்ளலாம். இந்த சேவை இந்தியாவில் உள்ள சுமார் 16,500 ஏடிஎம் மையங்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது உங்களை எஸ்பிஐ ஏடிஎம்ல போய் யோனா கேஷ்ன்ற ஒரு அதுக்கும் எஸ்பிஐ இருக்குன்னா சாதாரண எஸ்பிஐ ஏடிஎம்ல போனா வராது. யோனா கேஷ் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் கார்டுல அங்க போய் போனாதான் இந்த முறையை நீங்க பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும். யோனா கேஷ் செயலியை டவுன்லோட் செய்து 6 இலக்க பயனர் அடையாள எண்ணை உருவாக்கி கொள்ளுங்கள். அதாவது நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணோன்னே லாகின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்கும், 6 இலக்க எண்ணு கேட்கும். அந்த 6 இலக்குகளை நீங்களே ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க. 6 இலக்கு எண்களை உங்கள் அக்கௌண்ட் மொபைல் எண்ணையும் இணைத்துக்கொள்ளுங்கள். நீங்க மொபைல் அதாவது வங்கியில என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸ்டேட் பேங்க்ல அந்த ரெஜிஸ்டர் மொபைல தான் இந்த ஆப்புக்கு நீங்க கொடுக்கணும். மாறாக வேற எந்த மொபைல் நம்பரும் கொடுக்க கூடாது. 6 அடையாள இலக்கு எண்ணை பதிவு செய்தது ஓடிபி மெசேஜாக வழங்கப்படும். அதாவது நீங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி மாதிரி ஒண்ணு வரும் உங்க மெசேஜுக்கு. அந்த ஓடிபியை பயன்படுத்தி தான் உங்களுக்கான யோனா கேஷ் அக்கௌண்ட்டை வந்து அந்த ஓடிபியை வச்சுதான் நீங்க வந்து யோனா கேஷ் அக்கௌண்ட்டே நீங்க உருவாக்க முடியும். அதனால நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் மொபைல் எண்ணை நீங்க அதுல யூஸ் பண்ணணும். ஏடிஎம் கார்டு இல்லாமல் இனி பணம் எடுத்துக் கொள்ளலாம். அருகிலுள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் 6 எண்
பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஏடிஎம் கார்டு இல்லாமல் இனி பணம் எடுத்துக் கொள்ளலாம். உங்கள் பின் நம்பர் மற்றும் 6 எண் கொண்ட இலக்கு எண்ணை பயன்படுத்துவது 30 நிமிடங்களுக்குள் பரிவர்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பின்னை ஜெனரேட் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் 6 இலக்கு என்ற எண்ணு வரும். அதோட எக்ஸ்பிரி டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கால முடிவு டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் தான். 30 நிமிஷத்துக்குள்ள அருகில் உள்ள ஏடிஎம் சென்டர்ல போய் நீங்க வந்து அதுக்கு ஏடிஎம் சென்டர்ல போய் அந்த 6 இலக்கணம் கொடுத்து உங்களுக்குரிய பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. நம்ம ஏடிஎம் கார்டு தொலைஞ்சாலும் அல்லது மருந்துகள் எங்கேயோ வச்சுட்டு போனாலும் நம்ம அந்த மொபைல் ஆப் மூலயமா இதை வந்து நம்ம தேவையான பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்பவே எல்லாத்துக்கும் வரவேற்கத்தக்கதுன்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. இது போன்ற புதிய தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.